கணபதியே நமக. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், யோகங்களில் ஒரு முக்கியமான யோகமான பரிவர்த்தனா யோகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பரிவர்த்தனைங்கிறது ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் இன்னொரு கிரகம் இருந்து ரெண்டு பேரும் மாறி அவங்க வீட்டை மாற்றி உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கு பேர் பரிவர்த்தனா யோகம். இது ஒரு பிரபலமான யோகம், ரொம்ப நன்மை செய்யக்கூடிய யோகம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் 3 பரிவர்த்தனா யோகங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று. அடுத்தது, இது ராசிக்கு உண்டானது. இந்த ராசிக்கு அந்த ராசி பரிவர்த்தனை. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்காரராக இங்கே வந்து உட்கார்ந்தார், இந்த வீட்டுக்காரராக அந்த வீட்டில் உட்கார்ந்தார். இது ராசி ரீதியான பரிவர்த்தனை. இதில் நட்சத்திர ரீதியான சார பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குது. இவருடைய நட்சத்திரத்தில் அந்த கிரகம், அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இந்த கிரகம், இப்படி இருக்கிறதுக்கு இதுக்கு பவர் கூட. ராசி பரிவர்த்தனையை விட இந்த சார பரிவர்த்தனை சொல்லக்கூடிய நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பலன் கூட. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த சார பரிவர்த்தனையில் இப்போ அதிகபட்சமாக 3 கிரகம்தான் ராசி பரிவர்த்தனையில் 3 கிரகம்னு இல்லை, 3 விதமாக 3 தடவை தான் பண்ண முடியும். ஒரு 2 கிரகம் ஒன்று, இன்னொரு 2 கிரகத்துக்கு பரிவர்த்தனை, இன்னொரு 2 கிரகத்துக்கு பரிவர்த்தனை, இப்படி இருக்கும். 3 கிரகங்கள் பரிவர்த்தனையும் இருக்குது. 4 கிரகங்கள் வரைக்கும் கூட பரிவர்த்தனை இருக்கும். ஆனால் சார பரிவர்த்தனையில் 5 கிரகங்கள் வரைக்கும் சார பரிவர்த்தனையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த 5 கிரக சார பரிவர்த்தனை. அப்போவெல்லாம் உலகத்தை கவனிக்கிற போதும், தன்னுடைய சொந்த ஜாதகங்களை பார்க்கும்போதும், எனக்கு தெரிஞ்சவர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும்போதும் அதெல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இது ஒரு பிரபலமான யோகம், பரிவர்த்தனா யோகம் இப்போ உண்டாகிருக்கு. அது சுக்கிரனாலையும் குருவாலையும் உண்டாகிருக்கு. இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கார். அதாவது மீனத்தில், இந்த மீனராசிக்குரியவர், மீனம் தனுசுக்கு உரியவரான குரு பகைஸ்தானம்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை தான். இருந்தாலும் இந்த பரிவர்த்தனா யோகத்தில் அவர் செய்ய வேண்டியதை இவர் செய்வார், இவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இது தெரிஞ்சுங்க பொதுவாக. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இது எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமாக, முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இருந்தாலும் நீண்ட வீடியோவாக தான் இது வரும். ஆனாலும் உங்களுக்கு வேண்டியவங்க இதுக்கு உள்ளே போய் பாருங்கள். ஒன்று, மேஷம் அப்படிங்கிறதுக்கு குரு 9, 12க்குரியவராக வருவார். சுக்கிரன் 2, 7க்குரியவராக வருவார். இதில் அதிகபட்சம் குருவுக்கு தான் ரொம்ப பலம். அதாவது திரிகோணங்களில் மிகவும் பலமான இடம் இருக்க, 12 ராசிகளில் மிகவும் பலமான இடத்துக்குரியவராக குரு வர்றார். அதனால் அவர் போய் எங்கள் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அவரால் அதிக நன்மைகள் உண்டாகும். சுக்கிரன் 2, 7க்குரியவராகி உச்சம் பெற்றிருக்கார் மீனத்தில் இந்த பரிவர்த்தனையில். அதனாலேயும் வீண் போயிடாது. 2ங்கிறது தனஸ்தானம், 7ங்கிறது களத்திரஸ்தானம், கூட்டு தொழிலுக்குரிய ஸ்தானம். குருவுக்கு 9க்குரிய ஆதிபத்தியம் இருந்தாலும் 12க்குரியவராகவும் வர்றார், விரையாதிபத்தியம் உரியவராக வர்றார். இந்த விரையாதிபத்தியத்தினால கொஞ்சம், அதாவது போனது போக கழிச்சுக்கிட்டு மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான். விரயம் போனதுக்கப்புறம் 9 விரயத்துக்கு கொஞ்சம் கழிவு போனாலும் 9ங்கிற பாக்கியத்துக்குரிய பலன் வரும். சரி, ரிஷபத்துக்கு குரு 8, 11க்குரியவராக வர்றார். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். இது ஒரு பெரிய ஆதிபத்திய விசேஷம்னு ஒன்றும் கிடையாது. சுக்கிரன் 1, 6க்குரியவராக வர்றார். இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார், ரிஷப ராசிக்குரியவராக சுக்கிரன் இருக்கார். இதனால் இவங்க இந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய பிரயோஜனமாக இல்லை. ஆனால் இதில் ஒரு சின்ன விசேஷம் இருக்குது. இப்போ பார்க்கும்போது தெரியுது, 6க்குரியவராக சுக்கிரனும் 8க்குரியவராக குருவும் இருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்துக்குரிய கிரகங்கள் இந்த 2ம் இந்த விபரீத ராஜயோகத்தில் பரிவர்த்தனா யோகம் உண்டாகிருக்கு. அதனால் சில எதிர்பாராத நன்மைகளை நம்ம அடைகிறதுக்கு, இதை கணிச்சதெல்லாம் சொல்ல முடியாது, எதிர்பாராத நன்மைகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் இருக்குது. ரிஷபத்துக்கு மிதுனம்னு எடுத்திங்கன்னா, மிதுன ராசிக்கு குரு 7க்கும் 10க்கும் உரியவராக வர்றார். கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவராக வருவார். சுக்கிரன் 5, 12க்குரியவராக வர்றார். இந்த 5ங்கிறது திரிகோணங்களில் இருக்குது. இந்த திரிகோணத்துக்கு, அதாவது திரிகோணத்தில் அது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம், அதுக்கு உரியவராகிறார் சுக்கிரன். 12க்கும் உரியவராகிறார். இப்போ 12ல் இருந்தால் நன்மை, 12க்கு உரியவராக வர்றதுனால பெரிய நன்மைகள் ஒன்றும் கிடையாது, விரயம்தான். சுக்கிரன் எப்படி விரயம் பண்ணுவார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
குரு 7க்கும் 10க்குரியவராக வர்றார். 2 கேந்திரத்துக்குரியவராக வர்றார். 10ங்கிறது ராஜ்யஸ்தானம்னு பேர். 7 கூட்டுத் தொழிலுக்குரிய ஸ்தானம். இதுகளில் அவங்க 2 பேரும் கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தால் கூட அதையும் மீறி இந்த பரிவர்த்தனா யோகம் பேசும். கடகம், கடகத்துக்கு குரு 6க்கும் 9க்குரியவராக வர்றார். சுக்கிரன் 4க்கும் 11க்கும் உரியவராக வர்றார். இப்போ குருவுக்கு தான் இதில் விசேஷம் ஜாஸ்தி. ஏன்னா 9ங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் முக்கியமான இடமான பாக்கியத்துக்கு அவர் உரியவராக வர்றார். 6க்கும் உரியவராக வர்றார். குரு தன காரகன். 6 ருணம் ரோகம் சத்ருங்கிற ஸ்தானத்துக்குரியவர். கடன் கிடைக்கும், நம்ம வேணுங்கிற உபயோகத்துக்கு கடன் கிடைக்கும். சுக்கிரன் 4க்கும் 11க்குரியவர் கடகத்துக்கு. 4ங்கிறது அது கேந்திராதிபத்திய தோஷம் அவருக்கு இருக்குது. ஒரு ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கொஞ்சம் உண்டு இந்த சுக்கிரனுக்கு. லாபாதிபதியாகவும் இருக்கார். இந்த 4ங்கிறது வாகனம், அது இதுக்குரியவர். வாகன காரகனே வாகன ஸ்தானாதிபதியாக வர்றது ஒரு பெரிய விசேஷம். ஸோ வாகனங்கள்னால பல நன்மைகள் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும். இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க வீடு வாகனம் மனை இதுகளுக்குரியது ஸ்தானத்துக்கு, அதனால் ஏற்பட இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எதிர்பாராத விதமாக நன்மை உண்டு. ஒரு யோகம் இருக்கும்போது அந்த யோகத்தினால் அது தூக்கி விடும் அந்த ஜாதகரை. சிம்மம், குரு 5க்கும் 8க்குரியவராக வர்றார். 5ங்கிறது பூர்வ ஸ்தானம், அது கோணங்களில் ஒன்று. யோக ஸ்தானம் அது. சுக்கிரன் 3க்கும் 10க்கும் உரியவராக வர்றார். 3ங்கிறது திடம், வீரம், பராக்கிரமம், தைரியம், சகோதரம், இளைய சகோதரம், அந்த மாதிரி. சுக்கிரன் பெண் கிரகங்கிறதுனால அவங்களால ஒரு நன்மைகள் எல்லாம் உண்டாகும். பெண்களால் நிறைய ஆதரவு உண்டாகும், அவங்களால உதவிகள் எல்லாம் உண்டாகும். இப்படியெல்லாம் இருக்குது. 10ங்கிறது ராஜ்யஸ்தானம். 10க்கு அவர் 10க்குரியவராக திக்பலம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். திக்பலம் இல்லை இருந்தாலும் 10ங்கிறதுக்குரியவராக வர்றதுனால அந்த ராஜ்யஸ்தானத்துக்கு அவர் நிறைய நன்மைகளை செய்கிறதுக்கு உண்டானவராக இருப்பார். சரி, கன்னி, குரு 4க்கும் 7க்கும் உரிய கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவராகத்தான் வர்றார். கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தாலும் அதையும் மீறி இந்த பரிவர்த்தனா யோகம் பேசும். சுக்கிரன் 2 9க்குரியவராக வர்றார். 9க்குரிய கோணாதிபதியாக வர்றார். தனஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்குரியவராக வர்றதுனால சுக்கிரனால் தான் நிறைய நன்மைகள் உண்டாகும். ஏன்னா அவர் உச்சத்தில் இருக்கிறதுனால. துலாம், குரு 3க்கும் 6க்கும் உரியவராக வர்றார். 3ங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதே தான் சுக்கிரனுக்கு சொன்ன மாதிரி தான். திடவீரம், பராக்கிரமம், தைரியம் இதுகளெல்லாம் இருக்கும். அசட்டுத்தனமாக இருக்க மாட்டாங்க. தைரியத்தில் அசட்டுத்தனமான தைரியமெல்லாம் இருக்காது. 6ங்கிறது ருணரோகம் சத்துருக்குரியவராக வர்றார். பெரிய ஆதிபத்திய விசேஷம் என்னங்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. சுக்கிரன் 1 8க்காராக வர்றார். இந்த 1ங்கிறது ராசிநாதனாக வர்றார். 8ங்கிறது அவர் துஸ்தானாதிபதி. நியாயமாக பார்த்தா இது ஒன்றும் ஸ்லாக்கியம் இல்லை. 3 6 1 8 இந்த இவர்களுடைய பரிவர்த்தனை, இந்த 6க்கும் 8க்குரியவர்களுடைய பரிவர்த்தனையால் சில நன்மைகள் உண்டாகும். அதுதான். விருச்சிகம், குரு 2க்கும் 5க்குரியவராக வர்றார். 2ங்கிறது தனஸ்தானம், 5ங்கிறது பூர்வபுண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இதுக்குரியவராக வர்றார் விருச்சிகத்துக்கு. சுக்கிரன் 7 12க்குரியவராக வர்றார். சுக்கிரனுக்கு 7ங்கிற களத்திர ஸ்தானாதிபதியாக வர்றாரு. 12க்குரிய விரையாதிபதியாகவும் அவர் இருக்கார். இந்த விரையாதிபத்தியம் இதனால் சுக்கிரனுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கும். ஒன்று இருந்தாலும் உச்சம் பெற்றதுனால இதுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அதையும் மீறி நன்மை நடக்கும். யோகம் பரிவர்த்தனா யுகத்தில் உச்சம் பெற்று பரிவர்த்தனா யுகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பல நன்மைகளை செய்யும். தனுசு, குரு 1 4க்குரியவராக கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவராக இருக்கார். சுக்கிரன் 6 11க்குரியவராக இருக்கார். இது ரெண்டுமே, அதாவது 1 4ங்கிறது என்னென்னா லக்னத்தில் அல்லது ராசிக்கு உரியவராகவும், 4ங்கிற கேந்திரம் தான் சொன்னேன். நண்பர்கள், படிப்பு, இடம், வீடு, வாகனம் இதுகளை பற்றி சொல்கிறது. ஆரோக்கியம், தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அது. இதுக்குரியவராக வர்றார். வாகனங்கள்னு வச்சுக்கோங்க, ரியல் எஸ்டேட்டு, வீடு வாகனம் மனையை வச்சுக்கோங்க ஃபிசிக்கலாக. சுக்கிரன் 6 11க்குரியவராக வர்றார். சுக்கிரன் 6க்கு உரியவராக வர்றதுங்கிறது அது ஆதிபத்திய விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு பெரிய நன்மை இருக்குது. அது என்ன நன்மைனா, இந்த 6க்குரியவராக வரும்போது கோர்ட்டு கேஸு, பம்பு வழக்கு இதுகளெல்லாம் இந்த ஜாதகர் ஜெயிப்பார். அதையும் மீறி லாபத்துக்குரியவராகவும் வர்றார். லாபமும் கிடைக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. மகரத்துக்கு குரு 3 12க்குரியவராக வர்றார். 3 12ங்கிறது ஒன்றும் பெரிய பிரயோஜனமே கிடையாது. இது சுக்கிரன் 5 10க்குரியவராக வர்றார். ராஜயோகத்துக்குரிய கிரகமாக வர்றார். அதனால் சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால
இந்த குரு அவருடைய வீட்டில் இருக்கிறதுனால 2 பேரும் இட்டு நிரப்பிக்குவாங்க. சுக்கிரனால தான் அதிக மேன்மை. இப்போ கும்பம் குரு 2-11க்குரியவராக வரார். தனலாபாதிபதி. அது தனஸ்தான தனகாரகனே காரகனே தனஸ்தானத்துக்குரியவராக வர்றது கொஞ்சம் நல்லது தான். 11க்குரிய லாபாதிபத்தியமும் அவருக்கு இருக்குது. சரி. சுக்கிரன் இது சுமார் தான். ஏன்னா இது வந்து என்னன்னு சொல்கிறதுன்னா பணபரஸ்தானம்னு சொல்கிறது 2யும் 11யும். இந்த ஸ்தானங்களுக்கு ஒரு 50% தான் பலன். சுக்கிரன் 4-9க்குரியவராக அங்கே வரார். 4ங்கிறது 4 வாகனக்காரகன், வாகன ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரார். 9க்கு உரிய பாக்கியாதிபதியாகவும் வரார். இது ரொம்ப பிரமாதம். ராஜயோகம் கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ராஜயோகம் உண்டு. ராஜயோக காரகனாக வர்றதுனால சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த மகர கும்பங்களுக்கு. மீனம் குரு 1-10க்குரிய கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவராகத்தான் வர்றார். ஆமாம், இருந்தாலும் அதையும் மீறி நடக்கும். சுக்கிரன் 3-8க்குரியவராக வர்றார். இந்த 3ங்கிறது சகாயம், அதான் முன்னே சொன்னது சகோதரர்கள் அப்படிங்கிறதெல்லாம். பல பெண்களோட உதவிகள்லாம் அதிகமாக உண்டாகும். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், அதுக்குரியவராக வர்றார் சுக்கிரன். சரி, இப்போது இதை பற்றி நான் சொல்லிட்டேன். நான் அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் நான் சொல்கிறேன் காரகம் ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னால் அது என்னங்கிறத இந்த இதில் சொல்கிறேன். காரகம்ங்கிறது இப்போ நம்ம ஒரு ஆணுன்னு எடுத்துக்குவோம். அவருக்கு கண், காது, மூக்கு, வாய், கை, கால் இதெல்லாம் அவயவங்கள், உடல் உறுப்புகள். இதை மாற்ற முடியுமான்னா முடியாது. சரி, இதுதான் காரகம். ஒரு கிரகத்தினுடைய காரகம்னா இந்த மாதிரி மாற்ற முடியாத அதுக்குன்னு தன்மைகள் இருக்கிறதுக்கு பேர் தான் காரகம். சரி, இப்போ ஆதிபத்தியம்னா என்னென்னா, இந்த ஆண் ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு, சட்டை போட்டிருக்காரு, பேண்ட்டு போட்டிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு, டை கட்டியிருக்கார், பெல்ட்டு போட்டிருக்காரு, இப்படியெல்லாம் இது உடல் உறுப்பை எப்போ வேணாலும் மாற்றலாம். இது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டல் கிடையாது. இதை மாற்றிட்டா அவர் வெறுமனே ஒரு லிங்கியோட கூட வீட்டில் இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இது மாதிரி தான் ஆதிபத்தியம். இந்த காரகத்துவத்தை மாற்ற முடியாது. ஆதிபத்தியம் தன்னுடைய லக்னம், ராசி, தான் எதுக்கு உரியவர் அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும். இதை சொல்லணுன்ட்டு இருந்தேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரகம்னா என்ன? அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை இந்த காரகம், அவருடைய காரகத்துவம், அவருடைய ஆதிபத்திய விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான். இதை நல்லா புரிஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பலன் கேட்குறதுல உங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்க மாதிரி என்னமோ சொல்கிறாங்க, என்னமோ கேட்குறோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இதை புரிஞ்சுக்கிட்டே வாங்க. நிறைய நான் டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு இதை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டு மனசில் போயிடுச்சு அப்படியே வந்தீங்கன்னா, நேரம் இருந்தால் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே வந்துடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் இந்த பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. நான் பரிவர்த்தனா யோகம்னா என்னன்னு சொன்னதுக்கு பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை எல்லா ராசிக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உண்டான ராசிகளுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன். இதை கேளுங்க. நீங்கள் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. பரிவர்த்தனா யோகத்தில் இந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் இருக்காது. அவர் இதுக்குரியவர், கெட்டு ஆதிபத்தியம் உடையவர், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அதையும் மீறித்தான் செய்யும். இதை பார்த்துங்க. இந்த பரிவர்த்தனா யோகத்தினுடைய பலனை நீங்கள் அடையணும் அப்படின்னா இப்போவிலேருந்து எப்போருந்து பரிவர்த்தனா யோகம் இருக்குது. ஜனவரி 29 சுக்கிரன் உச்சத்துக்கு வந்ததுலேருந்து பரிவர்த்தனா யோகம் இருக்குது. அதனால் சுக்கிரன் மகாலட்சுமியினுடைய சோதரன்னு சொல்கிறது. பார்கவிங்கிற பேரே மகாலட்சுமிக்கு பிருகு மூலமாக தான் வந்தது. அவருடைய தகப்பனார் பிருகு முனிவர். இன்னொன்றுக்கு இந்த மகாலட்சுமியை வெந்தாமரை 2 வெந்தாமரை கொண்டு போய் நீங்கள் வேறு எதுவும் பண்ணணுங்கிறதில்ல. 2 வெந்தாமரை இருக்குது. இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஈச்சனாரின்னு ஒரு கோயில் இருக்குது. மகாலட்சுமிக்கு மாத்திரம் தனியாக. இப்போ திருவல்லிக்கேணி மகாலட்சுமி ரொம்ப விசேஷமானவள். நாங்கள்லாம் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் கொண்டு போக வேண்டியது 2 வெந்தாமரை கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கலைன்னா செந்தாமரை 2 கொண்டு போங்க. அதை அம்பாளுக்கு கொடுத்து நீங்கள் ஒரு அம்பாளை தரிசனம் பண்ணி பிரகாரம் கும்பிட்டு இதில் கொடி மரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அதிக மேன்மை உண்டாகும் சுக்கிரனால். சுக்கிர பிரீதி ஸ்தலங்களை முன்னையே சொல்லியிருக்கேன். கஞ்சனூர், திருவள்ளியங்குடி அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கேன். அங்கே போக முடிகிறவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் போங்க, அதை பாருங்கள். அப்புறம் குருவுக்கு சொல்லியிருக்கேன். தென்குடி திட்டை திருவல்லித்தாயம்ங்கிறது அதை விளக்கமாக இன்றைக்கி சொல்ல நேரம் இல்லை. 3 நிமிஷம் வீடியோ இன்றைக்கி சொல்கிறேன். திருவல்லித்தாயம்ங்கிறது நம்ம
பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்ன்னு இருக்குது. அந்த லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஆவடி நடந்து போகிற மாதிரி போனீங்கன்னா வல்லீஸ்வர சுவாமி திருக்கோயில் அப்படின்னு ஒரு ஆரோ போட்டு அதில் போர்டு இருந்தது அந்த காலத்தில். இல்லைன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு இது அது சின்ன ரோடு தான், ஒன்மே தான், ஒரு லாரி தான் போகலாம், அதுக்கு மேலே எதிர்த்தாப்பில் யாரும் வர முடியாது. அந்த ரோட்டில் ஒரு 3/4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட்டில் திரு வல்லீஸ்வர சுவாமி அங்கே இருக்கார். அது குருவுக்கு விசேஷமான ஸ்தலம். அது தென்குடி திட்டைங்கிறது இங்கே இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. திருவள்ளி சாயம்ங்கிறது அங்கே இருக்குது. திருச்செந்தூர் உங்களுக்கு தெரியும், அங்கே குரு குரு பகவான் தனியாக இல்லை, முருகன் தான் குரு. அதனால் இது மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு நீங்கள் குருவுக்கு சரி எங்கேயும் இதெல்லாம் போக முடியல, நம்ம இதுவாக வேலையாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க உள்ளூர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குருவுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் அவர் பிரகஸ்பதி, இங்கே கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் கற்பகிரகத்திலேருந்து பக்கத்திலே இருக்கும், உள்ள பிரகாரத்தில் வரும் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியையும் தரிசனம் பண்ணாலே ரொம்ப சிலாக்கியம், சிரேஷ்டம். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. முல்லைப்பூ, வில்வம், ஒரு மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கடலை, இதுகள்லாம் ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு நீங்கள் இந்த 2 வெந்தாமரை அல்லது செந்தாமரை இதை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு தீபாராதனை பார்த்து குங்குமம் வாங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். ரைட்டு, இதுகளை நீங்கள் முடிகிறவங்க பாருங்கள்.